உழைப்பின்றி ஊதியம் இல்லை. வாழை வாழ விடு. அறிவே ஆற்றல். நெருப்பில்லாமல் புகையாது. Money makes many things. பணம் பத்தும் செய்யும். Time is money. காலம் பொன் போன்றது. Union is strength. ஒற்றுமையே பலம். Look before you leave. ஆழம் தெரியாமல் காலை விடாது. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டது. இந்த அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாண்பும் ஆற்றல் அறிது. பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் அன்றைக்கும் உண்டோர் அடைக்கும் ஆள் வளர்ப்புண் கண்ணி பூதல் தரும் அன்பில்லார் எல்லாம் தமக்கூறிய அன்புடைய எம்பும் புரிய பிறக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் கேடில் விழிச்செல்வம் கல்வியோதற்கு மாடெல்லாம் மற்றையவை ஈரல் சேப்பாட வாழ்த்தல் அது வல்லது ஊதமிழவிற்கு. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் தோன்றின் புதலோதே தோன்றுத அதில்லால் தோன்றாலின் தோன்றாமே நன்று எல்லாம் விளட்டும் விளட்டல்ல சான்றோத்து பொய்யா விளட்டே விளட்டு. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் மீறினும் ஓம்பப்படும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார்த்தார். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் பொய்யாமே பொய்யாமே ஆற்றி அறம்பிற செய்யாமே நன்றி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் அன்பெனும் ஆர்வம் உடைமை நட்பென்னும் நாடாற் சிறப்பு என்பிலத்தனை வெயில் போல காயமை அன்பிலத்தனை அறம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் மொயிரினும் ஓம்பப்படும் பிடித்தோம்பிக்காக தெரித்தோம்பி செய்யும் அக்த துணை. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய தூமலை இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவு தட்டு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு மாணவர்களுக்கு பிடித்த விஷயம் எது? வீடா ஸ்கூலா? காலையில் 8 மணிக்கு எந்தி அம்மா ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்கிற வீடு சந்தோஷம் தருதா? இல்லை யூனிஃபார்ம் போட்டு பேக் மாட்டி நண்பர்கள் கூட ஆட்டம் போடுற ஸ்கூல் சந்தோஷம் தருதா? சரி, 2 டீமும் ரெடியாக இருக்கீங்களா? இந்த பக்கம் 2 பேர் வீடு தாங்க சந்தோஷம் தருது அப்படின்னு பேச இருக்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேர் ஸ்கூலு தாங்க சந்தோஷம் தருது அப்படின்னு பேச இருக்கிறாங்க. சரி வாங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக வீடு தாங்க சந்தோஷம் தருது அப்படின்னு பேசுகிறார் ரையான். அனைவருக்கும் வணக்கம். மேடம், நிச்சயமாக வீடு தாங்க பெஸ்ட்டு. ஸ்கூலு சொன்னாலே காய்ச்சல் தாங்க வருது. காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு வேன் வந்துச்சு அப்படின்னு அம்மா கத்துவாங்க.
லீவில் வீட்டில் இருந்தால் 10 மணி வரை தூங்குவேன், யாரையும் கேள்வி கொண்டேன். லீவில் வீட்டில் எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல்லனா கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்கு எழுதணும். இந்த டீச்சர் மட்டும் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மேக்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு சோசியல் தெரியாது. நாங்கள் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்லையும் படிக்கணும், எல்லாத்தையும் நல்ல மார்க் எடுக்கணும். இது என்ன மேடம் லாஜிக்? அதான் சொல்கிறேன், வீடு தான் ஜாலி, ஸ்கூலில் இருந்தால் நாங்கள் காலி என்று சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி. வீட்டு சுக வாழ்க்கையை அருமையாக பேசிய ரையானுக்கு நன்றி. அடுத்ததாக ஸ்கூலு தாங்க சந்தோஷம்ன்றது அப்படின்னு பேசுகிறார் ஐஷா. அனைவருக்கும் வணக்கம். மேடம், வீடு தான் சந்தோஷம் சொல்கிறாங்களே, வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? அனைவருக்கும் வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம் மேடம், வீடு தான் சந்தோஷம் சொல்கிறாங்களே, வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? ஸ்கூல்லனா மிஸ் எனக்கு ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க, ஆக்ஷன் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம். வீட்டில் நான் தனியாளே, ஆனால் ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ட்ரைனிங் மாதிரி. காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கிறது கஷ்டம்தான், ஆனால் அப்போ தான் எதிர்காலத்தில் CEO ஆக முடியும். வீட்டில் டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும், ஆனால் ஸ்கூலில் போர்டை பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு பெரிய ஆளாக ஆகிறத நினைச்சு பார்த்தாலே இன்றைக்கே சந்தோஷமாக ஸ்கூல் போகலாம் என்று சொல்லி என் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. அறிவுத்திறனை பள்ளியில் தான் வளர்க்க முடியும் என்று பேசிய ஐஷாவுக்கு நன்றி. அடுத்ததாக வீடு தங்க சந்தோஷம் தருது அப்படின்னு பேசுகிறார் முஸ்தபா. அனைவருக்கும் வணக்கம் மேடம். CEO ஆகுது அமெரிக்கா போக அப்போ இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து முக்கியங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க, எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு தெரியுமா? என் தாத்தாவுக்கு 60 வயசு வந்த முதுகுவலி, எனக்கு 5 வயசு இருந்துங்க. அந்த பேகை நான் தூக்கிட்டு ஸ்கூல் போகிறேன், நான் மலையாக போகிறேன்னு தெரியல. காலை எழுந்தோடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லிட்டு பாரதியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் காலையை மட்டுமா படிப்போம். ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், விண்டர் கிளாஸ், லீவை கூட நிம்மதியாக இருக்க விதமாக இருக்கீங்களே. சனிக்கிழமை ஸ்கூல் வச்சு படித்து எடுக்கிறீங்க. எங்கள் மிஸ் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எங்களை ஃப்ரீயாக விட்டாலே நாங்கள் நல்லா படிப்போம். எங்களுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், எங்கள் வீட்டில் தான் கிடைக்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வீட்டு வாழ்க்கை தான் நிம்மதி என்று பேசிய முஸ்தபாக்கு நன்றி. இறுதியாக ஸ்கூலு தாங்க சந்தோஷம் தருது அப்படின்னு பேசுகிறார் அபுதல்கா. அனைவருக்கும் வணக்கம் மேடம். ஸ்கூல் வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், வீட்டில் இருந்தால் சோம்பேறி தான் ஆகும். ஸ்கூலில் மிஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் சொல்கிறா, அதாங்க நம்மளை ஸ்ட்ராங்காக இருக்குது. கை தூக்க சொன்னால் தோல் ஸ்ட்ராங், முட்டி போட சொன்னால் கால் ஸ்ட்ராங். இதெல்லாம் சார் ஜிம் மாதிரிங்க. மேக்ஸ் பீரியட் வந்து நெருப்பு மாதிரி. கணக்கு டீச்சர் சமாளிச்சிட்டா வாழ்க்கையை எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். வீட்டில் இருந்தால் செல்ல குட்டி, ஸ்கூலுக்கு வந்தால் தான் சிங்க குட்டி. எனவே பள்ளி தான் சேர்ந்தது என்று சொல்லி உரையை செய்கிறேன். நன்றி. ஸ்கூலில் மிஸ் சொல்கிற ஃப்ரீ எக்ஸசைஸை பற்றி பேசிய அபுதல்காவுக்கு நன்றி. எல்லாரும் ரொம்ப அருமையாக பேசினார்கள். வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டில் இருந்தால் பறக்க முடியுமா? முடியாது. பறந்தாதான் உலகம் தெரியும். வீட்டில் அன்பு கிடைக்கும், ஸ்கூலில் அறிவு கிடைக்கும். நமக்கு ரெண்டுமே வேணும். காலையில் ஸ்கூலில் போய் படிப்போம், மாலையில் வீட்டுக்கு வந்து விளையாடுவோம். படிப்பு முக்கியம், அதே சமயம் ஓய்வும் முக்கியம். வீடு அடிப்படை மதிப்பை கொடுக்கிறது, பள்ளி அந்த அடிப்படையை மேம்படுத்துகிறது. வீடு விதைக்கும் விதை, பள்ளி வளர்க்கும் மரம். வீடும் பள்ளியும் இணைந்தாதான் ஒரு நல்ல மனிதன் உருவாக முடியும். அதனால சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போங்க, ஜாலியாக வீட்டுக்கு வாங்க. நன்றி. கண்ணாத்தா சொல்லிடி செல்லாத்தா. எங்கடி போற? அந்த அல்மிலா பள்ளிக்கூடத்துல ஆண்டி விழா நடக்கிறா. ஓ அப்படியா? ஆம், அதுதான் பார்க்க போகிறேன். சரி போட்டு பார்க்கலாமா? என்னத்த? சண்டே தான். சண்டையா? வாடி வாடி. அக்கா
அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ஆத்தின் அழகு மோத்தின் தெரியுமா? அது உதவுது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி நாய்க்கிலே நைந்தும் நுனி நாய்க்கிலே அமுதமா. அழுத பிள்ளை பால் குடிக்குமா? அழுதாலும் பிள்ளை அவளை பெற வேண்டுமா? அறுக்கத்தில வருக 1000 கதர்வா. அல்பு காலத்தில் எலிக்க 5 பொண்டாட்டியாம். ஆற்றப்பட்டாலும் அளந்து போடு. ஆறி போவதை போக்கு அரசன் சொல்வது தீர்ப்பே. ஆணைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம். ஆணைக்கும் அடி சரக்குக்கும் இளங்கன்று பயமாறியது. இளமையில் சோம்பலாம் முதுமையில் வருத்தமாம். இனத்தோடு வெள்ளார் தன்னோட. இன்னைக்கு இளையாடுப்பானா நாளைக்கு கொலையாடுப்பான். ஈரனுக்கு எலும்பில்லையா? இயாதவனுக்கு புகழல்ல. உயிரை விட பந்தாலும் ஒரு குறி பந்தாக்காது. உடல் அகப்பெற்றது உலகைக்கு தப்புமா? உழைவாய மூடினான் ஊராய மூடலாமா? உலதவன் கணக்கு பார்த்தால் இலக்கேனும் மிஞ்சாதாம். உப்பிட்டல்ல வரை உள்ளோம் நினை உள்ளூர் மாடி விலை போகாதாம். கண்ணாத்த என்னடி பேச்சு அதிகமாக போகுது. ஊமா ஊரக இருக்குமா சளி வீட்டுக்கு இருக்குமா? ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டாமா. ஊழைய மூட உலை மூடி இல்லை. ஊர் பழையின் வேறுடன் கெடுமா. எடுக்கிறது பிச்சை ஏறிக்கிறது பல்லாக்கு. எரிகிறத பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும். ஏட்டு சிறுக்க கரைக்கு உதவாது. ஏறி நிறைந்தால் கரை கசியும். அக்கறைக்கு 5 வளையாதது 50 வளையாது. ஐயர் வருகிற வரை அம்மா வாசே நிற்குமா. அக்கறைக்கு இக்கரை பச்சை. அடாது செய்தவன் படாது படுவான். அடியாது மாடு பணியாது. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். ஓட்டை கப்பலுக்கு 9 மாணவி. ஒருவனு கண்டா தரத்துறனுக்கு லேசு. ஒரு கை தட்டினா ஓசை எழுமுமா? வெறுங்கை மிளும் போடுமா? ஒரு நன்றி செய்த வரை உள்ளம் நிலை. ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிறைக்கவா? ஒரு பாட சொத்துக்கு ஒரு சொல் வரம். ஒரு பொய்ய மறைக்க 9 பொய் சொன்னாலாம். கட்டின வீட்டுக்கு 8 வாக்கனா. கட்டினவனுக்கு ஒரு வீடுனா கட்டாதவனுக்கு பல வீடு. காணி ஆசை கேடி கேடு. காணிக்கு சோம்பல் கோடிக்கு வட்டம். காய்ந்த மரம் கல் அடிப்படும். காய்ந்தும் கெட்டது பெய்தும் கெடுத்தது. சேத்துல எம்மை தூக்குமானா சேல நினைச்சு அழுவானா. சேத்துல போதே யானைய காக்கையும் கொத்துவான். சொறி பிடிச்ச கையோ சிறுமி பிடிச்ச கையோ சும்மா இருக்குமா? சொருந்து தேங்காத எண்ணெய வருந்தி விடாத சோறும் பால். நண்டு கொளுத்தால் தட்டாளுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் அடிப்பானா. தம்பியுடைய ஆண் படைக்கு அஞ்சான். நண்டு கொளுத்தால் வலையும் மீறாது தண்டு கொளுத்தால் தரையும் மீறாது. நண்டு திங்கிற ஊருக்கு போனா நடுவு துண்டு நம்ம துண்டு. பசி எடுத்தவனுக்கு ருசி தெரியாது. பசி வந்தால் 10 பறந்து போகும். பெண் என்றா பேயும் இருக்கும். புத்தி கெட்ட ராசாவுக்கு மதி கெட்ட மந்திரி. புலிக்கு பிறந்த பூனையாகுமா? பெண் என்றா பேயும் இருக்கும். பெண் புத்தி பின் புத்தி. மடியிலே கடன் இருந்தாலும் வழியிலே பயம். மண்குதிரை நம்பி ஆட்சி அருங்கலாமா? வர வர மாமியா கல்லை போல போனாலாம். வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். வாயுள்ள பிள்ளை பிணிக்கும். வாய் சக்கர கை கர்ணக்கிழங்கு. விளியும் பயிரும் முனையே தெரியும். வினை வினைத்தோன் வினையற்பான் திணை வினைத்தோன் திணையற்பான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை கடலின் பெருகு. அனைவருக்கும் நன்றி.